ஆதவர்ஜுன வந்து பக்கத்தில் வில்லிவாக்கத்தில் போட்டி போடுறதா இருக்கார். வில்லிவாக்கமும் பெரம்பூரும் பக்கத்து தொகுதியாக இருக்குது. ஒருவேளை அங்கே போய் அவர் விஜய் தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் போனால் ஆதவர்ஜுனா பெரம்பூரையும் சேர்த்து பார்த்துப்பாருன்னு ஐடியாவில் ஒரு பக்கத்தில் ஒரு போட்டி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் பெரம்பூர் அவர்கள் தேர்ந்தெடுக்கிறது வந்து கொஞ்சம் ரிஸ்க்கான ஒரு விஷயம் தான். திமுக வந்து பவர்ஃபுல்லாக இருக்கிற ஒரு அது திமுகவோட கோட்டைன்னு கூட சொல்லலாம். கிட்டத்தட்ட பவர்ஃபுல்லாக இருக்கிறதுனால அங்கே வந்து 2016 வெற்றிவேல்னு ஒருத்தர் வின் பண்ணார் ஏடிஎம்கேல. அவர் இறந்து போயிட்டார். இறந்து போன பிறகு நடந்த இடைத்தேர்தலில் திமுக தான் வின் பண்ணாங்க. 21 திமுக தான் வின் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு தடவை ஏடிஎம்கே வின் பண்ணியிருக்கு. ஒரே ஒரு தடவை வின் பண்ணியிருக்கு. அதனால் அங்கே வந்து ஏடிஎம்கே அதிகமாக வின் பண்ணாத வாய்ப்புகள் ரொம்ப வின் பண்ணது இல்லை. 8 தடவை திமுக தான் வின் பண்ணியிருக்கு. இவர் அங்கே போனாருன்னா ரிஸ்க் எடுக்கிறான்னு அர்த்தம் ஆக்சுவலாக. அது வந்து அவருக்கே பின்னடைவை ஏற்படுத்தும் சொல்றீங்களா? ரிஸ்க் எடுக்கிறார். ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்கும். அவர் வந்து விஜய்ன்றதுனால அவருடைய ரசிகர்கள் நடிகர் அந்த ஆங்கிளில் வந்து தான் வின் பண்ண முடியும்னு அவர் நினைக்கிறாரு. பட் கிரவுண்ட் லெவலில் திமுகவுக்கு வந்து ஒரு கட்டுமானங்கள் இருக்குது. அங்கே வந்து ஏற்கனவே செல்வாக்காக இருக்குது. அதனால் அதை எடுத்து இவர் வின் பண்ண முடியுமான்றது கேள்விக்குறி தான். சில போது வந்து தோக்கிறதுக்கான வாய்ப்புகளும் கூட இருக்குது.